மேம், பொதுவா டாக்டர் கிட்ட ஒரு ஊசி போட போணும்னாலே ரொம்ப பயந்து தான் போவோம். பட் ஆனா ஊசிய வச்சே ஒரு ஃபுல் பாடி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த மருத்துவத்த பத்தி நெறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க. அக்குபஞ்சர் அப்படின்னா என்ன? அக்குபங்க்சரை பற்றி சொல்லணுன்னா அது ஒரு பெரிய கடல் தான் சொல்வேன் நான். அக்குபங்க்சர் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுது, அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியல. நிறைய கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா கூட அக்குபஞ்சர் வந்து ஒரு பிளாசிபோன்னு தான் சொல்கிறாங்க. அப்படின்னா அக்குபஞ்சர் வந்து ஒரு மாயை. அது வந்து நிஜமாவே சயின்டிஃபிக் ப்ரூவன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. யூஎஸில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ இன்சூரன்ஸே கவர் பண்ணுற அளவுக்கு தான் அக்குபங்க்சர் இருக்குது. சீரியஸ்லி. ஓகே. ஸோ அவங்களே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அக்குபங்க்சர் வந்துட்டு இப்பயும் கூட நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறதே அதுதான். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அக்குபங்க்சர் வந்துட்டு ஜென்ரலாக ஒரு பெயினுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். பெயின் மேனேஜ்மெண்ட். எப்படின்னா ஒரு தலைவலி, அந்த மாதிரி ஒரு கால்வலி, பாடி கைவலி, பாடி பெயின் அந்த மாதிரி மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. அக்குபங்க்சர் பார்த்திங்கன்னா நம்மளோட தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கிற எல்லா உறுப்புகள் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் எல்லாமே வந்துட்டு செயல்பட வைக்க அக்குபங்க்சரால் முடியும். கண்டிப்பாக.